டைரக்டா சந்தோஷ் நாராயண் அவர்களும், அரிய அவர்களும் மாத்தி மாத்தி ட்வீட் எல்லாம் போட ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டுடைய கிளிப் எடுத்து ட்விட்டர்ல போட்டு அந்த கேப்ஷன்ல வந்து எந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாரு, இந்த பாட்டு தமிழ்ல ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கா ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இன்னும் சொல்ல போனா லாக்டவுன்ல ரூல் பண்ண ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம்னு ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு ஃபேன் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாட்டை அறிவர்கள் கிட்ட இருந்து சந்தோஷ் நாராயண் அவர்களும் தி அவர்களும் ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டார். அதுக்கப்புறம் தான் இது ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சந்தோஷ் நாராயண் அவர்களே இந்த ட்வீட்டை வந்து பார்த்திருக்கிறார். சோ அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தி அவர்கள் தான் ஸ்டார்டிங் ஐடியா கொடுத்திருந்தாங்க. அவங்களோட டியூனும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுடைய ஸ்டோரி லைன், இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து டைரக்டர் மணிகண்டன் அவர்கள் கொடுத்தது. அப்போ வந்து நானும் மணிகண்டன் அவர்களும் கடைசி விவசாயி படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா கம்போஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணது நான் தான். இதுல அறிவு அவர்கள் வந்து லிரிக்ஸ் எழுதி அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு.